ஒருவன் உயர்வான இடத்திலே அமர வேண்டுமானால் கர்த்தர் கொடுக்கிற முதல் அங்கீகாரம் என்னன்னா, அவர் உன்னை உயர்த்த வேண்டுமானால், அன்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமானால், கர்த்தர் உன்னை தலைவனாய் மாற்ற வேண்டுமானால், நீ முதலாவது யாவருக்கும் முதன்மையான இடத்தில் அல்ல, பணிவிடக்காரனாய், குறிப்பாய் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. முதன்மையான தலைவன் என்று சொல்லும் பொழுது, தலைவன் என்ற உடனே நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் மேலான இடத்தை தான் உட்கார வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சீசர்கள், அவரோடு கூட நடந்த, அவர் உண்ணும் பொழுது அவரோடு கூட சாப்பிட்ட, அவரோடு கூட இருந்த மக்களை, அவர் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு அவர் சொல்றாரு, நீ முதன்மையா ஆகணும்னா நீ முதலாவது பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீ மேலான இடத்துக்கு போகணும்னா நீ என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரனாக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவா காணப்படுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானால் கர்த்தர் அவனை நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்லா கவனிங்க அந்த வாக்கியத்தை. இந்த உலகம், இதை கேட்கிற என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி கவனமாய் கேளுங்கள். இந்த உலகம் சக்சஸ் ஆனவங்களை ஞாபகம் வைத்திருக்கும். குறிப்பாக நீங்கள் உலகத்தில் எந்த ஃபீல்டை எடுத்தாலும் போகிறோம், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, சக்ஸஸ் ஆனவனை தான் இந்த உலகம் என்ன பண்ணும்? ஞாபகம் வைத்திருக்கும். நினச்சி பார்க்க, ஓகே இவங்க இருந்தாங்க. நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய தலைவர்கள், தேச தலைவர்கள், சக்ஸஸ் ஆனவர்களை தான் இந்த உலகம் ஞாபகம் வைத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் யாரை தெரியுமா நினச்சி வச்சிருப்பாரு? அவர் யாரை நினைக்கிறாரோ அவர்களை சக்ஸஸுக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அவர் யாரை நினைக்க வேண்டும்? அவர் என்ன நினைக்கணுங்க? அவர் நினைத்ததுனால தான் கர்த்தர் ஆபிரகாம மிகுந்த செல்வந்தனாய் மாற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சாதாரணமாக அழைத்த ஆபிரகாம் ஒன்றுமில்லை, தன் மனைவியோடு கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி கிளம்பி வந்தார். எதையுமே நம்பலை. எங்கே போகிறோன்னு தெரியாது. அவர் சொல்கிறார், நான் போகிற இடம் தெரியாமல் நடந்து வந்தேன். ஆனால் வாசிக்கிறோம் வசனம், ஆபிரகாமை கர்த்தர் நினைத்ததுனால அவனை சொல்கிறாரு, மிகுந்த செல்வந்தனாய் கர்த்தர் வைத்திருந்தார் ஆபிரகாமை. ஈசாக்கை கர்த்தர் நினைத்திருந்தார். ஈசாக்கை கர்த்தர் நினைத்தது பாருங்க, யோசிச்சு பாருங்க. அங்கே பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் ஈசாக்கு விதையை மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கை நினைத்திருந்தார். ஈசாக்கு விதைக்கிற விதையை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். எல்லா இடத்துலையும் வாக்குவாதம். ஆனால் கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய ரெகோபோத்தை துவங்க பண்ணுகிறார். அப்போ தான் ஜனங்கள் சொல்கிறாங்க, உண்மையாகவே உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், அல்லேலூயா. உங்களை என்னை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் ஐயா, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஐயா என்று சொல்ல வேண்டுமானால் அவர் என்ன நினைச்சிருக்கணும்? இன்னைக்கு உலகம் என்னை நினைத்து வைத்திருக்கோம் நினைக்கலையோ எனக்கு தெரியாது. உலகம் என்னை அறிந்திருக்கிறதோ அறியவில்லையோ எனக்கு தெரியாது. உலகத்துக்கு என் பேர் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு என்னுடைய நேம், என்னுடைய காரியம் அவர் நினைச்சு வச்சிருந்தா போதும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது, பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். வேத வசனம் சொல்லுது, யோசேப்பு சொல்கிறான், ரெக்கமெண்ட் என்னை நினைச்சுக்கோப்பான்னு. அவன் நினையாமல் மறந்து போனான். இன்னைக்கு உலகம் உங்களை நினையாமல் மறந்திருக்கலாம். உலகம் உங்களை குறித்து யோசிக்காமல் இருக்கலாம். உலகம் உங்களை குறித்ததான எந்த காரியத்தையும் நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.